கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் முன்னிலை. பூசா சிறையில் மீட்கப்பட்ட 100 கைபேசிகள் யாருடையது தெரியுமா? வெளிவந்த ரகசியம். திருமலையில் காட்டு யானை வேன் மீது மோதி 2 வைத்தியசாலையில். இலங்கையில் 3 வீட்டில் உணவு இல்லை, அரசுக்கு அதிர்ச்சி. கொழும்பில் இளைஞர் யுவதிகளை கடத்தும் மர்ம கும்பல். டிசம்பர் 29க்கு பின் நாட்டில் ஏற்பட போகும் மாற்றம். நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தனது தனிப்பட்ட துப்பாக்கியை திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களிடம் கையளித்த சம்பவம் தொடர்பில் அவர் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு வெலிவேரியவில் உள்ள ஒரு அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இராணுவத்தால் அவருக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு கைத்துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நேற்று அழைக்கப்பட்டார். வெலிவேரியவில் மீட்கப்பட்ட துப்பாக்கி தனக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியே என்பதை விசாரணையின் போது இவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். தொடர்ந்தும் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை அறிவித்துள்ளது. பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் 100க்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குற்றவாளிகளிடமிருந்தே இவ்வாறு கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக சிறப்பு அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 2025 டிசம்பர் 22, 23 மற்றும் 24ஆம் திகதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது லொக்கு பட்டி, மிடிகம, ருவான் மற்றும் தெமெட்டகொட சமிந்த உள்ளிட்ட கைதிகளின் சிறை அறைகளில் கைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதோடு சில கைபேசிகள் நிலத்தின் அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 159 சிம் கார்டுகள், 110 சார்ஜர்கள் மற்றும் இணைய இணைப்பு வழங்கும் ஒரு ரவுட்டர் ஆகியனவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சிறைக்குள் இருந்தே குற்ற செயல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சட்டவிரோத பொருட்கள் ஊழல் அதிகாரிகளின் உதவியோடு சிறைக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஹபரண திருகோணமலை பிரதான வீதியில் 124வது கிலோமீட்டர் தூணருகே இன்று அதிகாலை 1 மணியளவில் காட்டு யானை ஒன்று வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் விபத்தில் காயமடைந்த வேனின் சாரதி மற்றும் பெண் ஒருவர் கபரண மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதோடு காட்டு யானை உயிரிழந்துள்ளது. கவுடுல்ல தேசிய பூங்காவில் இருந்து ஹுருலு சுற்றுச்சூழல் பூங்காவிற்கு செல்லும் பிரதான வீதியை கடக்கும் போது காட்டு யானை வேன் மீது மோதியதாக கவுடுல்ல வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்தோடு இறந்த காட்டு யானை 12 வயதுடையது மற்றும் 5 அடி உயரம் கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள 5,27,000 சிறுவர்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு பசி மற்றும் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 3 வீடுகளில் ஒரு வீடு உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்குவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு பல குடும்பங்கள் உணவை குறைப்பது போன்ற உத்திகளை நாடுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிற்கு வேலை தேடி வந்த இளைஞர் ஒருவர் கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தியத்தலாவ கொஸ்லந்த பகுதியை சேர்ந்த 18 வயது இளைஞர் ஒருவர் கொழும்பில் கடத்தப்பட்டுள்ளார். 4 சந்தேக நபர்களை கோமாகம போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்துள்ளனர். கடந்த 22ஆம் திகதி இரவு தனியார் நிறுவன நேர்காணலுக்காக கொழும்பு வந்தடைந்த இளைஞர் அதிவேக நெடுஞ்சாலை வழியாக மாகும்புர போக்குவரத்து நிலையத்தை அடைந்து அங்கிருந்து நுகேகொடையில் உள்ள தனது நண்பரின் வீட்டுக்கு செல்வதற்காக முச்சக்கர வண்டியொன்றில் ஏறியுள்ளார். பயணத்தின் போது சாரதியின் நண்பர்கள் என கூறிக்கொண்ட மூவர் அடுத்தடுத்து முச்சக்கர வண்டியில் ஏறியுள்ளனர். சிறிது நேரம் சென்றதும் அந்த 4 பேரும் இணைந்து இளைஞரை கடத்த முயன்றுள்ளதோடு முச்சக்கர வண்டி போலீஸ் வீதி தடை ஒன்றை கடந்து சென்ற போது சுதாகரித்துக் கொண்ட இளைஞர் சத்தமிட்டு உதவி கோரியுள்ளார். அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு இளைஞரை மீட்டுள்ளதோடு எனினும் இந்த நேரத்தில் கடத்தல்காரர்கள் தப்பியோடியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து கோமாகம தலைமையக
போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்ததோடு தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு 24 மணி நேரத்திற்குள் 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 46 முதல் 50 வயதுக்குட்பட்ட மாலபே மற்றும் கிருளொப்பனை பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர்கள் 4 போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பணத்திற்காக நீண்ட காலமாக மக்களை கடத்தும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாடசாலை அதிபர் தாக்கியதில் காயமடைந்த மாணவன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரியவெவ பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து சூரியவெவ காவல்துறையில் முறைப்பாடு செய்த போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர். அந்த அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினராக பதவி வகிப்பதே நடவடிக்கை எடுக்காமைக்கு காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 16 வயதுடைய குறித்த மாணவன் கடந்த 8 நாட்களாக அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பேரிடர் நிவாரணத்திற்காக ஆன்லைனில் பணத்தை மாற்றும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. நிவாரண நிதியை மக்களிடம் மோசடி செய்யும் பல போலி வலைதளங்களை மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மூத்த தொழில்நுட்ப பொறியியலாளர் சாருகா தமனுபோல தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் பரிசுகளை வென்றதாக கூறி தொலைபேசிகளில் வரும் மோசடி செய்திகளால் பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி முதல் நாட்டின் ஊடாக கிழக்கு திசையில் அலையலையான காற்று ஓட்டம் வலுவடைய உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட வானிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. விசேடமாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வரும் வானிலை கணிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்தோடு இருக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கம்பகா சீதுவை பகுதியில் களியாட்ட விடுதியொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சந்தேகத்தின் பேரில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 6 பெட்ரோல் குண்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்டவர்களில் விடுதியின் முகாமையாளர், தொழிலதிபர் ஒருவர், முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் உள்ளிட்டவர்கள் அடங்குவதாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட முகாமையாளருக்கு எதிராக முன்னதாகவே நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 2 வழக்குகள் தொடர்பில் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.